புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய நல்ல ஆசையோடும் தமிழகத்திலே வாழ்ந்து மறைந்தாலும் எங்கள் நெஞ்சமெல்லாம் நிறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற புரட்சித் தலைவி அம்மாவுடைய நல்ல ஆசையோடும் கடந்த 5 ஆண்டு காலம் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் மிகவும் சிறப்பாக பணியாற்றி இன்றைக்கு நாளில் ஒரு வெற்றியை பெற்றிருக்கின்ற எடப்பாடியார் அவருடைய நல்ல ஆலோசனைப்படி நடைபெற்ற தேர்தலிலே பவானி தொகுதி வாக்காளர் பெருங்குடி மக்கள் எனக்கு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் என்னை வெற்றி பெற செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து எனக்கு 5 முறை வாய்ப்பு கொடுத்தாலும் 4 முறை வெற்றி பெற செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல் எனக்கு உறுதுணையாக இருந்த கூட்டணி கட்சி நண்பர்களுக்கும், அதே போல் எங்கள் கழகத்துடைய ஒன்றிய கழகத்தின் செயலாளர்கள், பூத் கமிட்டியினுடைய பொறுப்பாளர்கள், கிளை செயலாளர்கள், கழகத்தினுடைய அடிப்படை உறுப்பினர்கள் எல்லோரும் மிக சிறப்பாக பணியாற்றியிருக்கார்கள். அவர்களுக்கு நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த ஆட்சியில கூட எதிர்க்கட்சியா இருந்தீங்க, நீங்க எதிர்க்கட்சியின் அந்தஸ்தையும் இழந்திருக்கீங்க. இதுக்கு காரணம் என்ன? அது மக்களுடைய தீர்ப்பு தானே, அதை நம்ம ஏற்று தான் ஆகணும். இல்ல இது வந்து ரெட்டையிலுடைய பிளவு தான் காரணம்ன்றீங்களா? ஓபிஎஸ் அவர்கள் வெளியே போனாரு, செங்கோட்டையன் அவர்கள் வெளியே போனாரு, இந்த பிளவு காரணமா இருக்கு? அதுக்கெல்லாம் ஒன்றும் காரணம் இல்லை. அவங்க 2 பேரும் என்ன இருந்து என்ன 100 சீட்டை ஜெயிக்க போறாங்க. அதிமுகவின் கோட்டையை நீங்க, ஆனா நீங்க செங்கோட்டையன் தன்னுடைய கோட்டையை மாத்தி காட்டியிருக்காரு. தப்பு இல்லையே, அந்த அவர் கோட்டையை மாறலையே. ஓபிஎஸும் பாருங்க அங்க போடியில ஜெயிச்சிருக்காரு. ரைட், அவங்க ஒரு அவரோட கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு. இது அவங்கனால ஜெயிக்கல, அவருடைய அவர்களோட பெரிய ஒரு எதிர்பார்ப்போ மக்களுக்கு செஞ்ச சேவையினால அவங்க ஜெயிக்கல. இது ஒரே ஒரு ஆள் விஜய்க்காக ஓட்டு போட்டது ஓட்டு. இது யாருக்கு செங்கோட்டையனுக்கோ இல்லை ஓபிஎஸ்க்கோ போட்ட ஓட்டு கிடையாது. இது விஜய்க்கு போட்ட ஓட்டு.